வணக்கம். நம்ம ஃப்ரீ ஆரி கிளாஸ் 5 பார்க்குறோம். 5ல் ஸ்டெம் ஸ்டிச். அதில் 2 டைப்ஸ் இருக்குது. டைப் 1ல் வந்து நம்ம லாக் ஸ்டிச் போடாமலே போடுவோம். டைப் 2ல் வந்து ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் லாக் ஸ்டிச் போட்டு போடுவோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் போடுறோமா, போட்டுட்டு அதை அப்படியே ரிவர்ஸில் வந்து அதோட ஹாப்பில் ஒரு ஸ்டிச் போடணும். ஸ்டிச் வந்து மூவ் ஆகாமல் இருக்கணும். இப்போ போடுற ஸ்டிச் வந்து அப்படியே தூக்கிட்டு வரணும், அது மூவ் ஆகும். அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு நாட்டு கிரியேட் ஆகும். இப்போ ஒரு ஸ்டிச் போட்டுட்டு நமக்கு ஒரு நாட் கிரியேட் ஆச்சு பாருங்கள், அந்த இடத்துல குத்தி எடுக்கணும். எடுத்துட்டோமா பாருங்கள், இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக நாட் கிரியேட் ஆகும், நம்ம போட தேவையில்லை. இப்போ ரிவர்ஸில் போயிட்டு மறுபடியும் திரும்பி வந்து ஒரு ஸ்டிச் போடுறோம். மறுபடியும் ரிவர்ஸ் போயிட்டு அந்த பாருங்கள் எந்த இடத்துல நான் வந்து குத்துறேன், நீடில் இன்செர்ட் பண்ணுறேன்னு. திருப்பி ரிவர்ஸ் போகும்போது ஆல்ரெடி நம்ம இன்செர்ட் பண்ணியிருந்தோம் பாருங்கள், அதே இடத்துல வந்து இன்செர்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து நமக்கு ஸ்டிச்சஸ் வந்து ஒரு ப்ராப்பராக இருக்கும், யூனிக்காகவும் இருக்கும். நாட் வந்து ஒரு ஒரு ஆர்டராக வந்து க்ரியேட் ஆகும், பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் போட்டு ரிவர்ஸில் திரும்பி போய் மறுபடியும் ஒரு ஸ்டிச் போடணும். இதில் வந்து லாக் ஸ்டிச்சே போட மாட்டோம். இதான் வந்து டைப் 1. டைப் 2 போடும்போது வந்து ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதில் ஒரு லாக் ஸ்டிச் போட்டு ரிவர்ஸ் போய் அதுலேயும் ஒரு லாக் ஸ்டிச் போட்டு போடுவோம். இதான் வந்து டைப் 2. இதில் 2 டைப்புமே நல்லாயிருக்கும். நீங்கள் உங்களுக்கு எந்த டைப் பிடிச்சிருக்கோ அதே டைப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எந்த ஸ்டிச்சஸ் போட்டாலும் அதில் வந்து ஒரு பிக்சர் ட்ராப் பண்ணி அந்த பிக்சரில் வந்து அந்த ஸ்டிச்சஸை வந்து அப்ளை பண்ணணும். அப்போ தான் வந்து நமக்கு நல்லா இன்னும் ப்ராக்டிஸ் ஆகும். ஸ்டிச்சஸை வந்து ஃபஸ்ட்டு லைனில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் கேர்வில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு பிக்சர் வரைஞ்சி அதில் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், டைப் 2 ஒரு ஸ்டிச் போட்டு அதுக்கு ஒரு லாக், திரும்பி ரிவர்ஸில் வரணும். ரிவர்ஸில் வந்து ஒரு ஸ்டிச் போட்டு அதுலேயும் ஒரு லாக். இப்போ மறுபடியும் மேலே போகிறோம். அங்கே வந்து ஸ்டிச்சஸில் வந்து லாக் போடாமல் அப்படியே எடுத்துகிட்டு வந்தோம், ஆட்டோமேட்டிக்காக அதிலே வந்து லாக் உருவாச்சு. இங்கே அப்படி கிடையாது, நம்ம ஒரு ஸ்டிச்சை வந்து லாக் போட்டு முடிச்சிடுறோம், அது வந்து மூவே ஆகாது. பாருங்கள், ஸ்டிச் போட்டு ஒரு லாக் போட்டுறணும், திரும்பி ரிவர்ஸில் வந்து ஹாப்பில் வந்து ஒரு ஸ்டிச் போட்டு ஒரு லாக். இது வந்து டைப் 2. இந்த ஸ்டிச்சுமே நல்லாயிருக்கும். நம்ம இது வரைக்கும் எல்லா ஸ்டிச்சஸுமே வந்து ஜரியில் தான் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அடுத்த ஸ்டிச்சஸ் எல்லாமே வந்து நமக்கு வந்து சில்க் த்ரெட்டில் தான் இருக்கும். எல்லோரும் சில்க் த்ரெட் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்த நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சஸ் எல்லாமே வந்து சில்கில் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். நம்ம வெப்சைட்டில் வந்து ஃப்ரீ ஆரி கிளாஸ் போயிட்டு இருக்குது. விருப்பம் உள்ளவங்க வந்து வாட்ஸ்அப்புக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுங்கள். வித் சர்டிஃபிகேட்டோட கோர்ஸை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணுறவங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவேன். அப்புறம் உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் ரொம்ப கம்மி விலையில் ஆரி மெட்டீரியல் வேணும் அப்படின்னா